ஹலோ செல்லம்மா, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்துட்டேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாதம் வடிச்சிட்டோம். அதான் இன்றைக்கி சமையல். பருப்பு ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து பூண்டு போட்டு நல்லா அதை குக்கரில் மசிச்சு வச்சுருக்கேன். சாம்பாருக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி, முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம மிளகாப்பொடி வச்சுருக்கேன். அடுத்தது இது உருளைக்கிழங்குக்காக தனியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன், கடுகு வச்சுருக்கேன், எண்ணெய் வச்சுருக்கேன். அம்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இது அன்றைக்கி சாம்பார் ரெடி பண்ணுறது தான் அம்மா வானல் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் ரொம்ப காயட்டும். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு பொரியட்டும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, வெங்காயம் பூண்டு தட்டி போட்டது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். அப்படி நல்லா கொஞ்சம் நல்லா செவறணும். அது நல்லா செவற வரைக்கும் நான் கிண்டி விட்டுட்ருக்கேன். நல்லா செவந்துருச்சா, இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டேன். அப்புறம் இந்த 100 கிராம் பருப்பு எடுத்து இந்த சாம்பாருக்காக தேவையானது 1 ஸ்பூன் போதும் மிளகாய் பொடி. ரொம்ப காரம் வேண்டாம், நிறைய 1 ஸ்பூன் எடுத்துட்டேன். அது போட்டு இந்த எண்ணெயில் இந்த மிளகா பொடியும் இந்த மஞ்சள் பொடியும் பொரிச்சிக்கலாம். 2 பெரட்டி விடுங்க. இது கொஞ்சம் அந்த எண்ணெயில் அந்த தூள் பொரிஞ்சுதுன்னா அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் சாம்பார். அதுக்கு தான் அந்த வேலை பண்ணுறேன். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, வெங்காயம், முள்ளங்கி, தக்காளி, முள்ளங்கி இது 2த்தையும் போட்டுட்டேன். போட்டு ஒரு 4 திருப்பி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு, அந்த உப்பு போட்டதுனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு வேக விட்டுடணும் மூடி போட்டு. இது வெந்து தொக்கு பதத்துக்கு வரும். அப்போ தான் நம்ம துவரம் பருப்பை அதில் போடணும். சரியா? இப்போ இதை ஒரு மூடி போட்டு தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு வச்சிட்றேன். அந்த முள்ளங்கியும் வெந்துடும், தக்காளியும் குழஞ்சிரும், மிளகாய் இருப்பும் அடங்கிடும். அதனால் இப்போ மூடி வச்சிட்றேம்மா. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அது வெந்து தொக்கு பதத்துக்கு இதை வந்துருச்சு பாரு. இப்போ தான் என்ன செய்யணும், அந்த பருப்பு அம்மா கடைஞ்சி வச்சுருக்கு இல்லையா, அந்த பருப்பு கூட என்ன போட்டேன்னு கேட்டிங்கன்னா, வெறும் பூண்டு போட்டிருக்கேன். அதை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பை அதில் விட்டுக்கலாம். விட்டு கொஞ்சமாக தண்ணி, இன்னும் கொஞ்சம் சாம்பார் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் அம்மா கொஞ்சம் லிக்விடாக வைக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா கழுவி விட்டுக்கலாம். விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை மூடி போடணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு இறக்கணும். அடுத்தது இறக்கும்போது என்ன செய்யலான்றத சொல்கிறேன் நான். இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3 உருளைக்கிழங்கு அம்மா மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 7-8 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கல் உரலில். இப்போ எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் காயுது. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிட்டேன். அப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுக்கிறேன் அம்மா. வெங்காயமும் பூண்டும் அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இது நல்லா செவறணும். வெங்காயமும் பூண்டு எல்லாம் நல்லா செவந்து வரணும். அதுக்கு செவந்துட்ட பிறகு நான் இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா, மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், சால்ட்டு போட்டு குழச்சி வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில். இதை தான் இப்போ நான் அதில் போட போகிறேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சால்ட்டு, உப்பு இதை போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேனையா, இதை போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு தொக்கு பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணணும்.
அவ்வளோதான். இது ஒரு தொக்கு பதத்துக்கு இது ரெடி ஆகணும். இது ஒரு 5 நிமிஷம் ஒரு தொக்கு பதத்துக்கு அந்த மிளகாய் எருப்பெல்லாம் அடங்கணும். அதுக்கப்புறம் தான் அம்மா இதில் உருளைக்கிழங்கு மசிச்சு போட போகிறேன். இந்த சாம்பாருக்கு இந்த உருளைக்கிழங்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும். கூட ரசமும் வச்சுருக்கேன் இல்லையா, சூப்பராக இருக்கும் சாப்பாடு. அடுத்தது இது ஒரு தொக்கு பதத்துக்கு ஒரு 5 நிமிஷம் வரட்டும். நான் அம்மா வெயிட் பண்ணுறேன். இப்போது அது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. நான் உருளைக்கிழங்கு மசிச்சு இப்போ அது தலையில் போடுறேன். அவ்வளோதான். இதை மசிச்சு போட்டு ஒரு 5-6 திருப்பி விட்டு இறக்கிடலாம். மல்லித்தழை கொஞ்சம் இதில் போட்டு இறக்கிடணும். இதான் இதில் வேலையே. நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு இது வந்து ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு. அடுத்தது சாம்பாருக்கும் நல்லா எம்மியாக நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் செய்வேன். இதனால் ரசம் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், சுட சுட ரசத்தை வச்சு சாதத்தோட இந்த உருளைக்கிழங்கை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த உடம்பு என்னான்னு கேட்கும். நல்லா சூடாக சாப்பிட்ணும் ரசம் சோறு வச்சு, இந்த உருளைக்கிழங்கு தொட்டுக்க வச்சு. அப்படி இருக்கும். இது மாதிரி நீங்களும் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்கடா. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது வந்து இருக்கட்டும். அம்மா வந்து சாம்பார் என்னான்னு பார்க்குறேன். சாம்பார் வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அதுக்கு நான் என்ன போட போகிறேன்னா, புளி வந்து கருப்பாக இருக்கிறதுனால லெமன் புழிஞ்சு விட்றேன். அரை மூடி லெமன் போட்டோம்னா அந்த புளிப்பு சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாரில். ரொம்ப கருப்பு புளி போடக்கூடாதுன்னு அம்மா எலுமிச்சம்பழம் தான் அரை பழம் புழிஞ்சு விட்றேன். அது கூட வந்து ஜீரகம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன் எப்போதும் வீட்டில். ஜீரகத்தை அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து போடுறேன். ஏன்னா இது செரிமானம் கொடுக்கறது தான் ஜீரகம். இது வாசனையாகவும் இருக்கும், சாம்பார் நல்ல மணமாகவும் இருக்கும். அதனால தான் ஜீரகத்தை வறுத்து பொடி செஞ்ச தூள் 1 டீஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு புடி அளவுக்கு மல்லித்தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சேன் அது தலையில். இப்போ கிளறி விட்டுட்டு இதில் நான் நெய்யை போட விட்டுட்டேன், மறந்துட்டேன்டா செல்லம். நெய் போட்டு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. சாப்பிடும்போது நெய் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நெய் இப்போ போடலை. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போவே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது நெய் போட்டு சாப்பிட்லாம் அந்த சாம்பாரில். இந்த உருளைக்கிழங்கு, இந்த சாம்பார், ரசம் இதான் அம்மா இன்றைக்கி செய்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கடா. ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணேன், ஒரு ரசம் வச்சேன். அவ்வளோதான். பாய். நாளைக்கு பார்க்கலாமா? போயிட்டு வரேன்பா.